ஒரு நாள் அலாதின் விளக்கை தேய்த்தான். ஆனா எதுவும் நடக்கல. மீண்டும் முயன்றான். இன்னும் எதுவும் இல்லை. அந்த நாள் அவன் வாழ்க்கையை மாற்றிய நாள். ஒரு சிறிய நகரம். அலாதின் ஒரு சாதாரண இளைஞன். ஆனா அவனிடம் ஒரு ரகசியம் இருந்தது. ஒரு மந்திர விளக்கு. அவன் அதை தேய்த்தால் அவனுடைய ஆசைகள் நிறைவேறும். அவன் வாழ்க்கை சுலபமாக இருந்தது. சாப்பாடு வேண்டுமா? கிடைக்கும். பணம் வேண்டுமா? கிடைக்கும். அலாதின் மெதுவாக சோம்பேறியாக மாறினான். வேலை செய்யவில்லை, யோசிக்கவில்லை, எல்லாவற்றுக்கும் விளக்கை மட்டும் நம்பினான். அவன் நினைத்தான், எனக்கு இந்த விளக்கு இருக்கே, என்ன ப்ராப்ளம்? ஒரு காலை அவன் வழக்கம் போல விளக்கை எடுத்தான். தேய்த்தான். எதுவும் இல்லை. மீண்டும் தேய்த்தான். எதுவும் இல்லை. அவன் கோபமடைந்தான். என்னடா இது? அவன் பலமுறை முயன்றான். வேகமாக தேய்த்தான். பலமாக தேய்த்தான். ஆனா எதுவும் நடக்கவில்லை. அவன் கவலைப்பட்டான். அவன் நினைத்தான், இப்போ என்ன செய்வேன்? நான் வேலை செய்யவே தெரியாது. நான் எல்லாம் இந்த விளக்கைதான் நம்பியிருந்தேன். அவன் மெதுவாக அமர்ந்தான். அவனுக்கு பயம் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு மெதுவான குரல் கேட்டது. விளக்கு வேலை செய்யலையா? அலாதின் அதிர்ச்சி. யார் அது? குரல் மீண்டும், நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகிறது. அலாதின் புரிந்து கொண்டான். எனக்கு தினமும் ஈஸி லைஃப் நினைத்தேன். நான் முயற்சி செய்யவே இல்லை. அதனால்தான் இப்போ பவர்லெஸ். அவன் எழுந்தான். வேலை செய்ய ஆரம்பித்தான். சின்ன சின்ன முயற்சிகள். மெதுவாக அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் மீண்டும் விளக்கை பார்த்தான். இந்த முறை அவன் சிரித்தான். இது இல்லாமலே நான் முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.